ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டியூன் பார்ட் 2 ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த வீடியோ வந்து ஒரு ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூவாக வந்து கொடுக்க பார்க்குறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு அப்படி புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வந்து சேரும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த படம் வந்து 1965 ரிலீஸ் ஆன டியூன் நாவலை வந்து பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அந்த டைம்லேயே வந்து இந்த நாவல் தான் ஒரு பெஸ்ட் செல்லிங் சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவலாகவும் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு எப்பிக்கான நாவலை தான் நம்ம டேரக்டர் டெனிஸ் வில்லேனோவ் நமக்கு சூப்பராகவே கன்வே பண்ணியிருக்காரு. ஸோ டியூன் பார்ட் 2 இதை வந்து நம்ம ஒரே லைனில் வந்து நம்ம சொல்லணும்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா நம்ம டேரக்டர் டெனிஸ் வில்லேனோவ் அப்படி தான் வந்து இந்த படத்தை வந்து லெவல் பை லெவல் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் படத்தில் ஏகப்பட்ட பாசிட்டிவான திங் இருக்குது. நமக்கு ஃபர்ஸ்ட்டாக பட்ட பாசிட்டிவான திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஸ்டிங். இந்த படத்தில் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து சும்மா ஸ்க்ரீனில் வந்துட்டு போயிடாமல் ஒரு கேரக்டருக்கும் ஒரு தனிப்பட்ட கேரக்டர் ஆர்க்கை கொடுத்து அதை ரொம்பவே நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ ஆக்டிங் வைஸ் அவங்களுக்கான ஒரு பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். முக்கியமாக சொல்லணும்னா லீட் ரோல்ஸான நம்ம டிமோத்தி சாலமேட்டும் ஜெண்டாயா இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே டாப் நாச்சாக இருந்தது. ஆல்சோ டிமோத்தி சாலமேட்டுக்கு இதுவரையும் அவர் நடித்த மூவிலேயே இந்த மூவி வந்து அவருக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியாக இருக்கும். அது தொடர்ந்து நம்ம அப்படியே விஷுவல் சைடு வந்தோம்னா ஆல்ரெடி நம்ம டியூன் பார்ட் 1லேயே வந்து பார்த்துருப்போம் அவங்க எந்த அளவுக்கு விஷுவல்ஸை வந்து ரியலிஸ்டிக்காக காமிப்பாங்க அப்படின்னு. அதே தான் வந்து இவங்க பார்ட் 2லேயே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பேசிக்கலி இவங்க வந்து டெக்னிக்கலாக ரொம்பவே ஸ்ட்ராங்கான படம், அதை தான் வந்து இவங்க அவுட்புட்லேயே வந்து காமிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கிரெக் ஃப்ரேசரோட சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே அமேசிங்காக வந்து இருந்தது. அவர் அந்த டெசர்ட் சீன்ஸை காமிக்கப்பட்ட விதம், அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஒயிட் ஆங்கிள் ஷாட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் சீன்ஸை போர்ட்ரேட் பண்ண விதம் எல்லாமே வந்து ரொம்பவே பிரில்லியண்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி கிரெக் ஃப்ரேசர் டியூன் பார்ட் 1க்கு பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்காரு. மேபி வந்து இவர் அடுத்த வருஷமும் வந்து டியூன் பார்ட் 2க்கே வந்து ஆஸ்கார் அவார்டு வாங்க சான்சஸ் இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹான்ஸ் ஜிம்மரோட பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்பவே கிராண்டியராக இருந்தது. ஏன்னா இவர் அந்த ரேஞ்சுக்கு இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் குவாலிட்டியாக பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி டியூன் பார்ட் 1 கம்பேர் பண்ணுறப்ப இந்த படத்தில் ஏகப்பட்ட ஃபைட் சீன்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ எல்லா ஃபைட் சீன்ஸையும் வந்து ரொம்பவே சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்கன்னு தான் சொல்லணும். குறிப்பாக சொல்லணும்னா இந்த படத்தில் பிளாக் அண்ட் ஒயிட் ஷார்ட்ஸை வந்து காமிப்பாங்க. அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபைட் ஒன்று இருக்கும். அந்த ஃபைட்டை வந்து ஹான்ஸ் ஜிம்மரோட பேக்ரவுண்ட் மியூசிக்கோட நம்ம பார்த்தா ரொம்பவே என்கேஜிங்காக இருக்கும். ஒரு படம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த படத்தில் ஹீரோ எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு தான் வில்லனும் முக்கியம். ஸோ அதை வந்து நமக்கு இந்த படத்தில் ரொம்பவே தெளிவாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் வந்து வில்லன்ஸாக அஸ்டின் பட்லரும் டேவ் பெட்டிஸ்டாவும் தான் நடிச்சிருக்காங்க. இதில் டேவ் பெட்டிஸ்டாவோட கேரக்டர் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே வந்து பார்த்துருப்பீங்க. பட் அஸ்டின் பட்லர் வந்து இந்த பார்ட்டில் தான் வந்து வந்திருக்காரு. அவர் வர சீன்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக கூஸ்பம்ஸாக தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ரக்கடான ரோலை வந்து அவர் ப்ளே பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அவர் நடித்த ஆக்டிங் கரியர்லேயே இந்த மூவி வந்து அவருக்கு ஒரு பெஸ்ட்டான மூவியாக இருக்கும். ஸோ டோட்டலாக நீங்கள் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த மூவி ஒரு மஸ்ட் வாட்ச் மூவியாக இருக்கும். நீங்கள் டியூன் பார்ட் 1க்கு வந்து ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக ஹைலி ரெக்கமெண்டட். இந்த மாதிரி நிறைய மூவி அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்.